ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன்னா, அதாவது இந்தியா கூட்டணியில் துணை ஜனாதிபதிக்கான ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. சுதர்சன ரெட்டி உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக இருந்தவர், பல வழக்குகளுக்கு நல்ல தீர்ப்பு முறையில் கொடுத்தவர், சுதர்சன ரெட்டி நேர்மையான ஒரு உச்சநீதிமன்றம் சொன்னவர். ஸோ இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் நிறுத்தினதுக்கு ஏன் காரணம் நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். முக்கியமாக கொங்கு பெல்ட்டில் பாஜக தங்களுடைய முத்திரை வச்சுக்கணும். குறிப்பாக அந்த கொங்கு பெல்ட் மக்களோட சமூக ஓட்டத்தை எப்பவும் தக்க வச்சுக்கிறதுக்காக எடப்பாடியும் சரி நம்ம பிஜேபியும் சரி இது பண்ணாங்க நேற்று பார்த்துப்போம். ரெண்டாவது நம்ம முருகன் அரசியல் சமூகத்தை சார்ந்தவர், அதனால் அந்த சமூக ஓட்டு மக்களும் இப்போ பாஜக போன்ற எலெக்ஷனில் போட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரை கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்காக தான் இதை தேர்க்கப்படுது. ஸோ இதுதான் நம்ம எல்லாத்தையோட ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டது. சரி, இப்போ சுதர்சன ரெட்டியை இப்போ இந்தியாவோட கூட்டணி வேட்பாளர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கனிமொழி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, திமுகவோட எம்பியாக இருக்கக்கூடிய அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் என்பதெல்லாம் அவர் ஆதரிக்க முடியாது, அவர் ஒரு RSS சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர், அந்த காரணமும் இருக்குது. சுதர்சன ரெட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சநீதிமன்றம் நீதிபதி. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொதுச்சில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை திமுக எம்பிகள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் இப்போ என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களுடைய ஓட்டை திமுகவுக்கு எதிராக திசை திருப்பதற்காக பாஜக போட்ட மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் தான் சொல்ல முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்தியா கூட்டணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஆந்திராவோட அலைன்ஸில் தான் என்டிஏ கூட்டணி ஓடிட்டு இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சுதர்சன ரெட்டியை தெலுங்குன்றனால அவர் நிறுத்தினா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய எம்பிகளும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேச எம்பிகள் ஆதரவு கொடுத்து தான் ஆகணும்பாங்க. ஏன்னா ஒரே மாதிரி சார்ந்தவங்கள தெலுங்கு மொழி பேசுகிறவங்களாச்சே. ஸோ இதனால் அவங்களுக்குள்ள ஆதரவு கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா மெஜாரிட்டியில் இருக்காலும் தெலுங்கு மக்கள் நம்ம தெலுங்கு ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆறான்றது அந்த ஒரு அக்கறை அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இதனால் வந்த விளைவின் காரணமாக இப்போ ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடு நிலைப்பாடும் ஜெகன்மோகன் ரெட்டியோட நிலைப்பாடும், அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய நம்ம இவர் இருக்காருங்களே காங்கிரஸ் எம்பி இருக்குது 8, பாஜக ஒரு 8 இருக்குது, தெலுங்கானா ஓவைசி ஒன்று இருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுடைய ஆதரவும் இவர் சுதர்சன ரெட்டிக்கு போகும். இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசத்துடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்றது ஒரு கேள்வியாக எழுது. ஏன்னா ஆந்திராவுக்கு இவங்க செக்கு, தமிழ்நாட்டுக்கு இவங்க செக்கு வச்சாங்கன்னா ஆந்திராவுக்கு இவங்க செக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த துணை ஜனாதிபதிக்கான தேர்தல். துணை ஜனாதிபதி தேர்தல் ராஜ்யசபா எம்பியும் லோக்சபா எம்பியும் போடணும், அதை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். ஸோ இதில் யார் அதிகமாக ஜெயிக்க போகிறான்றதை நம்ம பொறுமையாக பார்த்துட்டு ஆகணும்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.